இன்றைய தியானம். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும். கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். சங்கீதம் 17:1. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தாவீதின் விண்ணப்பம் என்று இந்த சங்கீதத்தின் தலைப்பிலே நாம் வாசிக்கிறோம். தாவீதினுடைய விண்ணப்பம் 1ஆம் வசனத்திலிருந்து தொடங்கி நீங்கள் 15ஆம் வசனம் வரைக்கும் இன்னைக்கு ஃபுல்லாக இந்த சங்கீதத்தை படித்து பாருங்கள். அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற ஆதங்கம் விண்ணப்பத்திலே வெளிப்படுகிறதை நாம் பார்க்கலாம். முதல்ல ஆரம்பிக்கிறார், கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும். கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். நியாயத்தை கேளுங்க, கூப்பிடுதலை கவனிங்க, கபடமில்லாத என் உதட்டிலிருந்து பிறக்கிற என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுங்க. என்னை கேளுங்க, என்னை கவனிங்க, எனக்கு செவி கொடுங்க. இந்த காலையில் தாவீதை போல, ஆண்டவரே, என் நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுன்னு யார் யாரெல்லாம் இந்த காலையிலே கர்த்தரை நோக்கி பார்த்து இதே வார்த்தைகளை சொல்லி அவர் சமூகத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோமோ, நம்மை கேட்டருளும் கர்த்தர் நமக்கு இருக்கிறார், நம்மை கவனிக்கும் கர்த்தர் நமக்கு இருக்கிறார், நமக்கு செவி கொடுக்கும் கர்த்தர் நமக்கு இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு கூட இந்த மெடிடேஷனை நம்ம தொடர்ந்து தியானிப்போம். பிரியமானவர்களே, இந்த இன்றைய தியானத்தின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் இந்த காலையிலே உங்களோடு இடைபடுவாராக. 86ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலும் தாவீதின் விண்ணப்பம் என்று தான் தலைப்பில் நம்ம பார்க்குறோம். 1ஆம் வசனத்தில், கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாத்திரம் தாவீது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத குற்றத்தை செஞ்சவர் தான். ஆனால் அவரை மாதிரி கர்த்தர்கிட்ட முழுக்க சரணடைஞ்சவங்க எனக்கு தெரியல. என்னை பொறுத்த மட்டில் தாவீது, அவருடைய ஜெபம், அவருடைய வாழ்க்கை என்னை கவர்ந்தது. நானும் தாவீதை போல கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து இந்த காலையில், கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவள் என்று சொல்லுகிறேன். நீங்களும் சொல்லுங்க பிரியமானவர்களே. நானும், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் செய்த தவறுகளெல்லாம் உங்கள் பாதத்தில் வச்சுட்டு என் விண்ணப்பத்தை கேளுங்க, நியாயத்தை கேளுங்க, என் கூப்பிடுதலை கவனிங்க, என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுங்க, என் விண்ணப்பத்தை கேளுங்க, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் அப்படின்னு சொல்லுங்க பிரியமானவர்களே. உங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்பார், கட்டாயம் கேட்பார். 142ஆம் சங்கீதம் தலைப்பிலையும் இப்படி தான் வாசிக்கிறோம். தாவீது கெபியில் இருக்கும்பொழுது பண்ணின விண்ணப்பமாகிய சங்கீதம். 1ஆம் வசனத்தில் பாருங்க, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். சத்தமிட்டு கூப்பிடுறேன், சத்தமிட்டு கெஞ்சுறேன். என்ன கெஞ்சுறேன்? என் விண்ணப்பத்தை கேளுங்க, தயவுசெய்து எனக்கு செவி சாய்ங்க, என் நியாயத்தை கேளுங்க. நீங்கள் சத்தமிட்டு கெஞ்சுங்க பெரியமாவில். மனுஷங்க ஒருவேளை நம்முடைய கெஞ்சுதலுக்கு தான் செவியை அடைச்சிட்டு போகலாம். ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. அவர் தான் நம் பட்சத்தில் இருந்து நம்முடைய சத்தத்தை கேட்டு, நம்ம நியாயத்தை கேட்டு, விண்ணப்பத்தை கேட்டு, நம்முடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்து நமக்கு பதில் தரும் ஒரே தெய்வம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 43ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிற சங்கீதக்காரர் சொல்றார், தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். இந்த உலகம் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிற மாதிரி தான் இருக்கு பிரியமானவர்களே. சூதும் வஞ்சகமும் நிறைந்த உலகம். அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்தாலும் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடுங்க, சூதும்
அநியாயமுமான மனுஷனுக்கு என்ன தப்புவீங்க? என்ன தப்புவீங்க அப்பா? என்ன தப்புவீங்க? 140 சங்கீதம் 12 வசனத்திலும் சங்கீதக்காரன் எழுதும்பொழுது எழுதுகிறான், சிறுமையானவர்களின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். தாவீதுக்கு நல்லா தெரியும், சிறுமைப்பட்டவர்களுடைய நியாயத்தை விசாரிக்கிறவர் கர்த்தர், எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் தான் விசாரிப்பார் என்று அறிந்திருந்தார். உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்காக யாரும் இல்லைன்னு இது நாள் வரை கவலைப்பட்டு கலங்கிட்டு இருந்தீங்க இல்லையா? இன்னைக்கு சங்கீதக்காரனாகி தாவீதின் மூலமாக கர்த்தர் நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கும்படிக்கு சொல்றார். நீங்கள் அநேக சங்கீதங்களில் அவர் சொல்கிறத நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உள்ளம் தேற்றப்படும். பிரியமானவர்களே, 55 சங்கீதம் 2 வசனத்திலேயும் தாவீது சொல்லும்போது சொல்கிறார், எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும், சத்துருவினுடைய கூக்குரலின் நிமித்தமும் துன்மார்க்கச் செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். இப்படியே நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி இன்னைக்கு ஜெபிச்சுட்டே இருங்க, ஜெபிச்சுட்டே இருப்போம். உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடுகிற நமக்கு அவர் பதில் தருவார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். 17 சங்கீதம் 1 வசனத்தில் தாவீது சொன்னது போல, கர்த்தாவே எங்கள் நியாயத்தை கேட்டுள்ள ஆண்டவரே, என் கூப்பிடுதலை கவனிங்க ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்துக்கு செவி கொடு ஆண்டவரேன்னு யார் யார் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ எல்லாருடைய சத்தத்தையும் கேளுங்க. அவங்க கெஞ்சுறாங்களே, அவங்க கூப்பிடுறாங்களே, அவங்க விண்ணப்பத்தை கேளுங்க, அவங்களுக்கு பதில் கொடுங்க. அவங்களுடைய துக்கத்தை ஆண்டவரே எடுத்து போடுங்க, அவங்களுக்கு பதில் கொடுத்து அவங்கள ஆற்றுங்க, தேற்றுங்க ஆண்டவரே. நீங்கள் அவங்க பக்கத்தில் போய் அவர்களை தைரியப்படுத்தும் ஆண்டவரே. தேவையற்ற பயத்தையும் ஆண்டவரே, தேவையற்ற அவிசுவாசத்தையும் கொண்டு வந்து அவளை பலவீனப்படுத்த நினைக்கிற சத்துருவின் வல்லமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.